ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் நைட்டே இந்த ஐட்டம்ஸ்லாம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் பச்சரிசி, புழுங்கல் அரிசி, பாசிப்பயிறு, உளுந்து, கடலப்பருப்பு, சுண்டல் இது எல்லாமே 1லேருந்து 2 கைப்பிடி அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு இப்போ இதில் வந்து சில ஐட்டம்ஸ் நம்ம வதக்கி போட போகிறோம். அதுக்காக ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் நான் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து இப்போது ஆயிலில் கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதங்கினாலே போதும். இதுக்கப்புறம் நான் இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதில் நம்ம காரத்துக்காக மசாலா ரெடி பண்ண போகிறோம், ஒரு திக் பேஸ்ட் மாதிரி. அதுக்காக நான் வந்து ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் காஞ்ச மிளகாய், உப்பு, பூண்டு, சோம்பு இது எல்லாமே நம்ம தண்ணி சேர்த்து ஒரு திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து நான் இந்த மாவில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு அடை மாவு ரெடி. இப்போ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வெந்தால் தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக நல்லா வரும். நான் சுற்றி ஆயில் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலரில் வந்தப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான், நமக்கு கார அடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நான் இப்போதைக்கு இஞ்சி சட்னி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இஞ்சி சட்னி ரெசிபி நான் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.